நீங்க ஒரு தொகுதியை குறிப்பிட்டு கேட்டும் நயினார் நாகேந்திரன் அதை போய் எடப்பாடி கிட்ட கேட்டும் எடப்பாடி அதை கொடுக்க மறுத்தாரா? எடப்பாடி அப்படி தொகுதியை கொடுக்க மறுத்திருந்தால் அது அரசியல் முதிர்ச்சியற்ற செயல். ஏன்னா நீங்க அண்ணாமலையை காயப்படுத்திட்டோ அவரை வருத்தப்பட வச்சுக்கிட்டோ அந்த அவருக்குன்னு இருக்கிற பல லட்சம் பேர் இருக்கிறாங்க, ஒரு ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க அந்த கட்சியிலே, இவருக்காக சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க, சமுதாயம் எல்லாத்தையும் வச்சு பார்த்தா ஒருவேளை கேட்டும் எடப்பாடி மறுத்திருந்தால் எடப்பாடி செய்த அரசியல் பிள்ளை. ஏன்னா பிஜேபியாலையும் அதிமுக பிரயோஜனம் வேணும். ஏற்கனவே அது ஒரு சுமைதான். நாடாளுமன்ற தேர்தல்லாம் பிஜேபியோட கூட்டணி வைப்பது வரம். சட்டமன்ற தேர்தலில் தூக்கி சுமக்கிற மாதிரி தான். ஒரு பிரயோஜனம் இல்லை. இருக்கிற ஒரு பிரயோஜனம், இருக்கிற வாக்கு வங்கியாவது குறைஞ்சபட்சம் டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா அந்த செல்வாக்கு மிக்க அண்ணாமலை போன்றவர்களை வருத்தப்படாமல் வச்சுக்கணும். ஸோ இத்தனை இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. இதெல்லாம் நடந்துச்சா, அதுக்கப்புறம் அது பண்ணாங்களான்னு அது இல்லை. அவர் எதுவுமே கேட்கல. ஏதோ ஒரு விரக்தியில் இருக்கிறார். மாநில தலைவர் பதவியை பறிச்சதுலேருந்தே ஒரு விரக்தியாக தான் இருக்கார். அப்படின்னா அண்ணாமலையினுடைய செல்வாக்கு உங்களுக்கு எனக்கெல்லாம் தெரிகிற போது நயினாருக்கும் தெரியாமல் இருக்காது. அப்போ இதில் வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஈகோக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அண்ணாமலை நீங்கள் தேர்தலில் போட்டிடுறீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை நயினார் கேட்டாலும் தப்பு இல்லை. அது அந்த கட்சி நல்லதுக்காக நான் சொல்கிறேன். நயினாருடைய அந்த அவர் வகிக்கிற பொறுப்பு வேணா அப்படி கேட்குறத தடுக்கலாம். சகஜமாக போடணும்னு நினைக்கிற அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஃபோனை போட அண்ணாமலைக்கு எப்படின்னா போட்டு கொடுக்க போகிறோம், அப்படி எங்க ஜி போட்டு போடுறீங்களா, நான் லிஸ்ட்டை ரெடி பண்ணுறேன், இல்லை எடப்பாடிகிட்ட போக போகிறோம், ஒரு 41 தொகுதி 50 தொகுதி ரெடி பண்ணியிருக்கோம், 27க்கு அவுட் ஆஃப் 50 நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னு அண்ணாமலையை பார்த்து நயினார் கேட்டிருந்தாலும் தப்பு இல்லை. அவர் அப்படி கேட்டாரா தெரியாது. இது எதுவுமே தெரியாது. அண்ணாமலை பேர் இல்லை பேருன்னு சின்ன பிள்ளைங்க விளையாட்டா சேர்றது, அண்ணாமலை அப்படி ஏதாவது ஒரு பேரை போட்டுக்கிறதுக்கு